அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ஆலினோன் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க போகிறோம். மேசம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். மேச ராசியில் அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க, வேகமாக இருப்பாங்க, எதுலேயுமே ஒரு பதட்டத்தோடு கூட செயல்படக்கூடியவங்க. அதே போல் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாகவும் பேசுவாங்க. எவ்வளவுதான் மனசில் கவலைகள் சோகங்கள் இருந்தாலும் அதில் பெரிதாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு குறிப்பாக நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் இவங்க கொஞ்சம் நிறையவே அவங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே நண்பர்கள் கூட்டம் இவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் நண்பர்களாக பெரிய ஆதாயம் எல்லாம் இருக்காது. இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேட்டால் கொடுத்துருவாங்க. வெளிப்படையாக பேசிடுவாங்க. முகத்தில் அடித்தா போல கூட சில நேரத்தில் பேசுவாங்க. தப்புனா தப்பு சொல்லிடுவாங்க. அதே போல் பெரும்பாலும் அரசு பணியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ராசி தான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே போல் இந்த மேசத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரையிலுமே பார்த்திங்கன்னா அழகானவங்களாக இருப்பாங்க. காதல் திருமணம் கூட இவங்களுக்கு ஏற்படும். சீக்கிரமாக கல்யாணமாக ஒரு சின்ன வயசுலேயே லவ் மேரேஜ் ஏற்படுவதற்கு எல்லாம் கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கோபம் டென்ஷன் உடையவராகவும் இருப்பாங்க. போல்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. அதே போல் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரையிலுமே ஓரளவு நேசிக்கக்கூடியவர் தான். ஒரு ஜெனரலாக சொல்லணும்னாக்க நேசிக்கக்கூடியவர் தான். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை அப்படிங்கிறது பெரிதாக மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. ஆஃப்டர் த மேரேஜுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னு கேட்டாக்க சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தரை அவங்கக்கிட்ட போய் கல்யாணம் ஆகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சாபம்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதுலேயும் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் ஒரு 3 பேர் வரம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கல்யாணமான பின்னாடி தாலி கட்டிட்ட பின்னாடி பார்த்திங்கனாக்க அந்த ஈர்ப்பு, அதாவது வசியம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காதுல்ல. அந்த ஈர்ப்பு என்பது இல்லாததுனால பார்த்திங்கன்னா அது லவ் மேரேஜ் ஆனால் கூட மேரேஜுக்கு பின்னாடி ஒரு கருத்து வேறுபாடோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே ஏற்படுது. அதுவும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு எவ்வளவு சீக்கிரமாக கல்யாணம் ஆகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்து தனித்து இருக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு உண்டு. அதே போல் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லேட்டாகவும் மேரேஜ் ஆகும். குறிப்பாக அது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். வரன் அமைகிறதுல ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கும். அப்போ ஒரு தனிமையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு. கல்யாணம் என்ற கோட்டைக்குள்ளே எப்போ தான் போவோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினாலே எந்த ஜாதகம் பார்த்தாலுமே ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆனால் போதும், 30 வயசு கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டோ அல்லது சரியான பொருத்தம் பார்க்காமலேயோ முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ ஏன் லேட் ஆகுது?
அப்படின்னாக்கா இவங்களுக்கு கலசர தோஷம் இருக்கும். இல்லை கலசர தோஷம் இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒன்று காதல் திருமணமாகி சீக்கிரமாக கல்யாணமாகி பிரிந்து 2ஆம் தாரத்தை வந்து நோக்கி போவாங்க. அதே போல் கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று லேட்டாகவும் சில பேருக்கு மேரேஜ் ஆகும். அந்த லேட்டாக மேரேஜ் ஆகும்போது நல்ல வரன் அமைஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்க புத்திசாலித்தனமாக திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் வராது. ஆனால் லேட் மேரேஜ் வந்து பண்ணியுமே இவங்க ஒரு வயது வித்தியாசம் ரொம்ப இப்போ இவங்களுக்கு ஒரு 35-36 வயசு ஆகுதுன்னா ஆணுக்கு, பெண்ணுக்கும் வந்து 20 வயசு 22 வயசில் பார்க்குறவாங்க. அந்த பெண்ணுக்கு கலசர தோஷம் இருக்கும், இவருக்கும் கலசர தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களே. இப்போ 2 பேரும் இணையிறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3-4 வருஷம் நல்லா போனால் அதுவே பெரிய சாதனை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பிரிவுகளை ஏற்படுத்துது. இவங்க சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க எதிர்பார்க்கிறத அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. அந்த வகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, குறைந்த அளவுக்காவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரையிலுமே தாயாருக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடியவங்களாக இருப்பாங்க. தாரமன்னா தாய்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த தாயால் கூட இவங்களுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது நிறைய வாய்ப்பு உண்டு. அதாவது மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை என்பது சாபமாகத்தான் இருக்கும். எந்த தோஷமும் இல்லை, கலஸ்தர தோஷமும் இல்லை, தார தோஷமும் இல்லை, பொருத்தமும் நல்லா இருக்குது, சரியான வயது வித்தியாசம் உள்ள கரெக்டான வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை என்பது வரமாக தெரியும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நேரமும் காணும். நல்ல பொருத்தம் இருக்குது, எந்த தோஷமும் இல்லை, பொருத்தம் நல்ல பக்காவாக இருக்குது. ஆனாலும் 2 பேருக்குமே தசா புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒருத்தருக்கு வந்து 6ஆம் அதிபதியோட தசம் நடக்குது, ஒருத்தருக்கு வந்து 8மாதிபதியோட தசம் நடக்குது. இப்போ மேசராசி எடுத்துக்கிட்டாக்க இப்போ 7.5 சனியில் விரைய சனி ஆகுது. அதே மாதிரி வேறு ஒரு வரன் நீங்கள் இணைச்சிங்கனாக்கா அவங்களுக்கும் வந்து அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னாகும் அப்படின்னாக்கா இது வந்து கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிந்து இருக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். தசாபுத்தி சரியில்லை ஆனால் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா இந்த தசாபுத்தி காலகட்டம் முடியும் வரைக்குமே அல்லது எந்த 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிற வரையிலுமே அல்லது இவங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிகிற வரையிலும் இந்த பிரிவு என்பது ஒரு தற்காலிக பிரிவாக இருக்கும். 2 பேருக்குமே 2 தாரம் இல்லை, ஒரு தாரம் தான். தோஷம் இல்லைனாக்கா ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு நேரம் சரியில்லைனாலும் பிரிவாங்க. நமக்கு பொருத்தமே இல்லைனாலும் பிரிந்து 2ஆம் தாரத்தை போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதான் நான் இங்கே விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பொருத்தமே இல்லை அப்படின்னா கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை சாபம்தான் சொல்லுவாங்க. அதே பொருத்தம் வந்து இருக்குது ஆனால் நேரம் சரியில்லை, அவங்கள பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டனாக்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை துணையரோட இருந்து தான் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டம், அவங்களோடையே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், ஆனால் மீண்டும் அவங்களோட எப்போ சேருவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். பிரிந்திருந்தாலும் வாழ்க்கை துணைவரை பற்றிய எண்ணங்களோடு இருப்பாங்க. பொருத்தம் கரெக்டாக இருந்தாக்கா, ஆனால் பொருத்தம் இல்லாமல் இருந்து பிரிந்திருக்கிறாங்கன்னா இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போனதே
ரொம்ப சந்தோஷம், எப்போ எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்போ இதில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பொறுத்து தான் வாழ்க்கை துணைவரோட அமைகிறாங்க. கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ நமக்கு இருக்குன்னா மேக்சிமம் அதே மாதிரி வரன் அமைஞ்சிரும். அதனால் என்ன ஆகும்னா, பிற்கால வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது சாபமாக தெரியும். அதே போல் அது கஷ்டப்பட்டு போராடி சண்டை போட்டு சச்சரவுகள் எல்லாம் பிரிந்து அதுக்கப்புறம் 2ஆம் தாரமோ அல்லது வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்போவும் சில பேருக்கெல்லாம் ஏற்படுது. இந்த மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே காமமும் அதிகம், காதலும் அதிகம். இவங்களை பொறுத்த வரையிலுமே காதல் சில பேருக்கெல்லாம் ஒரு காதல் மட்டும் இல்லாமல் 2க்கு மேற்பட்ட காதல் கூட வரும். முதல் காதல் ஃபெயிலியர் ஆகிடுது, திருப்பி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட சில பேருக்கெல்லாம் காதல் வாழ்க்கையை குழப்பக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிறையவே இருக்கும். அதில் அதிகமாக யாருக்கு இது மாதிரி ஏற்படுதுன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி ஏற்படும். அவங்களுடைய லைஃப் எது மேலே பற்று வைக்கிறாங்களோ அது இவங்களை விட்டு விலகி போகும். அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஒரு காதல் கல்யாணம், அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரிந்து அடுத்து இன்னொரு கல்யாணமும் அது காதல் கல்யாணமாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. 2ஆம் தாரம் கூட காதலித்து கல்யாணம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். இப்போ ஜெனரலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்து தான். நம்ம ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகளை பொறுத்து தான் வாழ்க்கை என்பது வரமா சாபமா அப்படின்னு நாம் சொல்ல முடியும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வரமா சாபமானு கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலசர தோஷம்னா என்ன, தாரதோஷம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ வீடியோவில் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ உங்களுடைய லக்னம் மேசம் அல்லது ராசி மேசம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், அதாவது துலாம். இந்த துலாமில் சுக்கிரன் இருக்குது, ஆட்சி பெற்று இருக்குது, அது வக்ரமாக இருக்குது, கூடவே ராகு சேர்ந்துருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த காரணத்தினால ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரமும் ஏற்படும் அல்லது வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது ஏற்படும். இது ஒரு கலசர தோஷம்தான். அதே போல் இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வரமாக இருக்கிறாரு. அப்படின்னாலையும் அதுவே ஒரு கலசர தோஷம்தான். வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆகும், சண்டை சச்சரவெல்லாம் நிறையவே இருக்கும். மேரேஜை விட லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது. லக்னாதிபதி ராசியாதிபதி செவ்வாயை அங்கே உட்கார்ந்துருக்காரு. லக்னத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், திருமண வாழ்க்கை சச்சரவுகளோடு தான் இருக்கும். முதல்ல திருமணம் அமையிறதே ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கும். இதில் இந்த 7ஆம் அதிபதி வரக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்து கேதுவோட இணைந்திருக்கிறதுனால வக்ரமாகலை, கேதுவோட இணைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்குங்களே. 7ஆம் இடத்துல செவ்வாய், அதே போல் லக்னத்துக்கு சனி இருக்குன்னு இதுவுமே பார்த்திங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கிறதுல பெரிய போராட்டமாக இருக்கும். தாம்பத்திய சுகம் கிடைக்காது, திருமணம் லேட் ஆகும். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட பிரிந்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும், இரு தாரத்தை கூட ஏற்படுத்தும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுமே கலசர தோஷம்தான். அதே போல் 7ஆம் பாவகத்தில் சனி இருந்தாலும் ஒரு தற்காலிக பிரிவாவது ஏற்படும்.
இந்த இடத்துல உச்ச சனி இதற்கு சுப பார்வைகள் இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சொன்ன சூரியனே 7ஆம் இடத்துல இருக்குன்னா, ஒரு குரு பார்வை இருக்குனாக்க, ஒரு பிரிந்து அப்புறம் சேர்ந்துருவாங்க. ஆனால் சுக்கிரன் வக்ரமாக இருக்கும் பட்சத்தில், அதே போல் செவ்வாய் இருந்தாலும் சுபகிரகத்தோட பார்வைகள் இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. குறிப்பாக குரு பார்வை அதில் விதிவிலக்குகள் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ராகு இருக்குது. லக்னத்தில் கேது இருக்கிறதுனாலையும் அதுவுமே இருதாரத்தை ஏற்படுத்தும். ராகு கேது தோஷம், கலசர தோஷம் இப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் 7ஆம் இடத்தோட ஒரு பாவக்கிரகம் சம்பந்தப்பட்ட 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தால் அதுதான் கலசர தோஷம். அதனால் என்ன ஏற்படும்னாக்க, ஒன்று மேரேஜ் லேட் ஆகும். மேரேஜ் ஆன பின்னாடி பொருத்தம் பண்ணாமல் சரியான பொருத்தம் இல்லைன்னா திருமண வாழ்க்கை பிரிவுகள் ஏற்படுத்தி 2ஆம் தாரத்தை ஏற்படுத்தும். அல்லது சீக்கிரமாக ஏற்படும். சீக்கிரம் கல்யாணம் என்றால் அது காதல் திருமணமாகவோ அல்லது அவசரப்பட்டு ஒரு நிர்பந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதுவுமே பிரிவுகளை ஏற்படுத்தும். இப்போது தாரதோஷம்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ 7ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், இந்த சுக்கிரன் கெட்டு இருக்கிறது தாரதோஷம். இந்த சுக்கிரனோட கேது இணைஞ்சு இருக்குது அப்படின்னாக்க அது தாரதோஷம். பெண்களால் மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கை துணைவரனால் சந்தோஷம் இல்லை, அவரோட கூட இருக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இதே சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்து 7ஆம் இடத்துலையும் இருக்குன்னா அது பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தும். அது திருமண வாழ்க்கையில் காதல் திருமணம் ஏற்படுத்தி அதன் பிறகு பிரிவுகளை ஏற்படுத்தும். இன்னொன்று கல்யாணத்தை ஏற்படுத்தும். அதுவுமே காதல் திருமணமாக இதே சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்குன்னா அது பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தும். இன்னொரு கல்யாணத்தையும் ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையை பாதிக்கும். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு வேறு ஒரு தொடர்பு, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்டு அந்த உறவுனால் இந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த மாதிரி இருக்கும்போது அது தாரதோஷம். இப்போ 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அதே பிரச்சனை தான். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சம், இந்த இடத்துல செவ்வாயும் சேர்ந்திருக்கனாலும் வேறு ஒரு உறவுகள் ஏற்பட்டு அது குடும்ப வாழ்க்கை பாதித்து அது பிரிவுகளை ஏற்படுத்தும். இது தாரதோஷம்தான். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, உதாரணமாக 12ஆம் பாவத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பாவக்கிரகம் இருக்குனாக்கா வரன் பார்க்கும்போது 12ஆம் பாவத்தில் எந்த பாவக்கிரகமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். எந்த கிரகம் இல்லை, சுத்தமாக இருக்குனாக்க பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கனாக்க வாழ்க்கை என்பது சாபமாகத்தான் தெரியுது. ஏன்னா இந்த காலகட்டம் கலியுகம். கலியுகத்தில் எல்லாமே கர்மாவை சுமந்து தான் பிறந்துட்டு இருக்கிறோம். இந்த கர்மாவை எதன் மூலம் கழிக்கிறோம்? வாழ்க்கை துணை ஒரு வகையில், பிள்ளைகள் வகையிலையும் தான் நமக்கு வரக்கூடிய கர்மாவை கழிக்கக்கூடியவங்க. அப்புறம் வேலை பார்க்கக்கூடிய இடம், வேலை செஞ்சு தொழில் என்பதே ஒரு கர்மாதான். அந்த தொழிலை செஞ்சு கர்மாவை கழிக்கிறது. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நாம் என்னதான் செய்கிறது அப்படின்னா, சிவன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த கலஸ்திர தோஷம் இருக்குது, வாழ்க்கையில் சண்டை போயிட்டே இருக்கிறதா இருக்குது, இது எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, இந்த கர்மாவை எப்படி நாம் கழிக்கிறது அப்படின்னாக்கா சிவன் வழிபாடு. திருவண்ணாமலைக்கு நீங்கள் போகலாம். வருஷம் ஒரு முறையாவது கிரிவலம் போயிட்டு வாங்க.
அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வரலாம். வீட்டிலேயே ஒரு சிவலிங்கம் வாங்கி வச்சு அதற்கு தினமும் அபிஷேகம் செய்யணும். குறிப்பாக நீரால், சுத்தமான நீரால் கழுவி அதற்கு அபிஷேகம் செய்து நம்ம வழிபாடு செய்யும்போது, வீட்டிலே சிவபெருமானை வைத்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கர்மா கழிகிறது. வசதி இருந்தால் கோயில் கூட கட்டலாம். அந்த கர்மா கழிகிறதுக்கு சிவனுடைய அருள் கண்டிப்பாக வேண்டும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி.